உங்களில் எத்தனை பேருக்கு தோசை இட்லியில் சட்னி சாம்பாரெல்லாம் நல்லா அப்படியே நிறைய தளர ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அப்படி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் சட்னி. அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க. ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு முக்கியமாக வேணும். பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காரமாக இருக்குது அப்படின்னா 2 மிளகாய் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்குற அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க. ஸோ இது வதங்கினாலே போதும். ஸோ தேங்காய் சட்னி அப்படின்னா என்ன தேங்காவே இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. இது மதுரை ஸ்பெஷல் தேங்காய் சட்னி. தேங்காவே இருக்காது. நிறைய கடைகள் எல்லாம் பார்த்துருப்போம். இந்த தள்ளுவண்டி கடைகள் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படியே நிறையா அந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டா தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துகிட்டு அது கூட உடச்ச கடலை நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது தண்ணி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவே ஒரு சொம்பு கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது நம்ம பொட்டுக்கடலை போட்டிருக்கோம் அப்படின்றதுனால நல்லாவே அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதனால் தண்ணி தாராளமாகவே ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, 2-3 வத்தல், மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் மண் சட்டி அப்படின்றதுனால அந்த ஹீட் இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி போடுவாங்க. இல்லை அப்படின்னா சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அந்த வெங்காயம் வந்து நல்லா முருகலாக வதங்கணும். ஸோ அந்த கோல்டன் ப்ரௌன் வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்தளவுக்கு நல்லா வதங்குச்சு அப்படின்னா ஸோ அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை வந்து உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து உள்ளே சேர்த்திடலாம். இது அந்த சட்டியோட ஹீட்லேயே நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் அந்த மிக்சர் ஜார் கழுவுனதையும் தண்ணியும் அதையும் உள்ளே சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் செய்யணும். உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கொத்தமல்லி, அதை வந்து கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க. சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி. ஸோ பாருங்கள், பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம இட்லி தோசைக்கெல்லாமே அப்படியே தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இட்லி வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஒரு சிலருக்கு தோசை தான் பிடிக்கும். ஸோ என்ன மாதிரி தோசை பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா மெதுன்னு 2 ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிட்டு அப்படியே சட்னி அந்த தோசை ஃபுல்லாக ஊற்றிட்டு அப்படியே ஒரு வாய் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு வார்த்தையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே தொண்டையில் இறங்குறதே தெரியாது. அந்தளவுக்கு டெம்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.